Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா தக்வீரில் 18 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான அடுத்த 2 வசனங்களை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس. அல்ஹம்துலில்லாஹ். சூரா தக்வீருடைய 19வது வசனம். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். ஹம்சா கிஸ்ராயி நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். ஹாலத் ஒம்மா இருக்குது, குட்டியே ஒரு வாவு கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் நீங்கள் 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதிக்குங்க. லகவுலு காஃப் இஸ்திலா வல்லின எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். லகவுலு ரசூலின் ரா ஃபத்ஹா வல்லினமாக ஓதணும். சு வாவுமதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். லாமில் தன்வீன் இருக்குது, தன்வீனை தொடர்ந்து லெட்டர் கேஃப் இஹ்ஃபாவுடைய சட்டம். தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கரீம் இந்த இடத்துல என்ன இருக்குது, வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூன் அதுக்கு முன்னாடி அலிஃப் மதா யா மதா வா மதா வந்துச்சு அப்படின்னா மதுல 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். இந்த மதுல ஆரிதை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலேருந்து தொடங்குதோ அந்த இடத்துலேருந்து கவனிச்சுட்டே வரணும். அடுத்தடுத்த வசங்கள்லையும் மதுல ஆரிது கண்டினியூ ஆகுது அப்படின்னா முதல் மதுல 6 வசனத்துக்கு நம்ம எத்தனை கவுண்டிங் கொடுத்தோமோ அதையே தொடர்ந்து ஓதும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 வசனம் வரைக்கும் மதுல ஆறுது இல்லை, 19ல் மதுல ஆறுது இருக்குது. ஸோ அப்போ 20வது வசனத்தை கவனிங்க, அங்கேயும் மதுல ஆறுது இருந்துச்சு அப்படின்னா 19ல் நீங்கள் என்ன ஹரக்கத் 2 கொடுத்தீங்களா, 4 கொடுத்தீங்களா, 6 கொடுத்தீங்களான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே ஹரக்கத் தான் கீழே உள்ள வசனங்களுக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சூரா தக்வீருடைய 20வது வசனம். ذي قوة عند ذي العرش مكين. ذي قوة عند ذي العرش مكين. ذيல இருக்கிறது யாமதா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். காஃப் இஸ்திலா லெட்டர் வல்லினப்படுத்தி ஓதணும். வாவில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். தீனில் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் ஐன் இருக்குது, இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நூன் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டர் தால் இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். இந்த தில் இந்த இடத்துல மத் இருக்குது, ஆனால் மத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து நிறைய சட்டங்கள் அது பார்த்தோம். இந்த சூறாவில் தான் தொடக்கங்களே பார்த்தோம். மதை தொடர்ந்து சுக்கூன சத்தா இருக்குன்னா மதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல மதை தொடர்ந்து எனக்கு சுக்கூன் இருக்குது. ஸோ இங்கே தீல் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, தில் அவ்வளோதான். அர்ஷி ஐன் ஃபத்ஹா வச்சு ரா சுக்கூன் வச்சு. ஸோ இந்த ரா சுக்கூனை பொறுத்த வரைக்கும் ரா சுக்கூனை கவனிக்கும் போது முந்தைய எழுத்தை கவனிக்கணும். முந்தைய இடத்துல ஃபத்ஹா இடம்பெறும் போது இன்ஷால்லா நீங்கள் எப்படி சொல்லுங்கள், வல்லினப்படுத்தி ஓதுங்க. அர்ஷி மகீன் மைன் ஃபத்ஹாமா கேஃபில் யாமதா. ஸோ இந்த இடத்துல என்ன மதுல ஆரித் ப்ளே ஆகுது. ஸோ நான் தெளிவாக உங்ககிட்ட சொன்னேன், மதுல ஆரித் ப்ளே ஆகுதுன்னா முந்தைய வசனங்களும் பிந்தைய வசனங்களும் ரொம்ப கவனமாக கவனிங்க. நான் இங்கே 2 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுனேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேரி அப்படி ஓதுனேன்னா மாக்கீன் அப்படி ஓதிக்குங்க. 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுக்கும்போது அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ 2 வசனங்கள் ரிப்பீட் பண்ணிடலாம். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். ذي قوة عند ذي العرش مكين. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.